ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும். குடிநீர் பணியாளர் சங்கம் சொல்லுது என்னவென்று, ஆனைக்கும் ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும். ஆனால் சமுத்திரமும் ஒரு நாளைக்கு மலையை கரைச்சிட்டு போய் மேடாய்க்கு, ஆமாம், அதே சமுத்திரமும் ஒரு நாளைக்கு குழியாகும். அந்த சமுத்திரத்தை மலையை கரைச்சிட்டு போய் மேடாய்க்கு சமுத்திரம், அதே மேடு குழியாகும். இது காலப்போக்கில் மனிதனுடைய இயல்பு ஆச்சு. பார்த்தியா, அதுக்கு முன்னால் கொஞ்ச நாள் யோசனை ஒன்று யாருமே எப்படி இதெல்லாம் சும்மா பந்தா பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, ஒன்றுமே தெரியாதுன்னு கணக்கு போட்டு அடிச்சுட்டே இருந்துக்கிறீங்க. கோல் விழுந்துட்டே இருந்திருக்குது. கோல் போட்டு அடித்து 30 வருஷமாக காங்கிரஸ் மற்ற கட்சி எல்லாம் போட்டு தமிழ்நாட்டை நொறுக்கி ஐயாச்சேன். கரும்பாலையில் மிஷின் கொடுத்தா ஆகிப்போச்சு. இப்போ ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றொரு வருஷத்துக்குள்ளே இப்போ ஒவ்வொரு பக்கம் யூடிபி சேனல் போய்கிட்டே இருக்குது. இப்போ போகிறது எங்கே போகுது தெரியுமா? எடப்பாடிக்கு போயாச்சு. யூடிபி சேனல் பூரா போயாச்சு. கொடநாட்டு எஸ்டேட்டுக்கு 7 வருஷம் என்னாச்சுங்கிறதுக்கு அங்கே போயாச்சு. அது முடிஞ்சதுன்னா ஏதோ ஒன்று வந்துடு. ஆனால் ஜனங்களுக்கு ஏதோ ஒன்று கிடச்சதுன்னா யூடிபி சேனல்காரரு தொடர்ந்து எல்லாம் வாசிப்பாங்க. கோயம்புத்தூர் நடந்தது கோயம்புத்தூரே பேசுவாங்க, சூலூர்னா சூலூரே பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் விழுப்புரம் நடந்தால் விழுப்புரத்துலேயே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஜனங்க அப்புறம் கேஸும் அப்படித்தான் வந்தது நம்மளுக்கு அடுப்பறிக்காட்டியும் கூட பரவாயில்ல, அதை மறந்துக்குவாங்க. ஏன் மறுபடின்னு அதே பிஎல்எஸ் சந்தல் மோடி நடத்தாரா இல்லையா? ஓடா போகுது, போகுது, ஏர்டெல்லு, இதெல்லாம் இவங்கெல்லாம் ஸ்பீடு வச்சு காசு வாங்கிட்டு தேர்தலுக்கு மோடி விட்டுறாரு. இங்கே இருக்கிற ஆளுகளை பூரா தமிழ்நாட்டை பிடிச்சி போடலாம்னு. அந்த அதில் என்னென்ன நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏழை சரி வராத அளவுக்கு திமுக காப்பாற்றுது, நல்லாவே காப்பாற்றுது. ஆனால் இப்போ விஜய் போய்க்கிறது கரூரில் போய் மாட்டிக்கிறதுல அந்தலையும் பேசுறதுக்கு வழி இல்லாமல் இந்தலையும் பேசுறதுக்கு இல்லாமல் காவேரியாக திருப்பிட்டு வரணும்னு போய்க்காரு. இவரும் திருப்ப முடியாது. அது ஏன்னு மழை வேஞ்சா அச்சா விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா எந்த போய் திருப்பி வருது. விவசாயிகளும் அப்படித்தான். மழை வேஞ்சா வெள்ளாமை எடுப்பாங்க, மழை வேலைன்னா வேலை இல்லைன்னு போராட்டத்துக்கு காலத்துக்கு நிற்பாங்க. இதுதான் நடக்குது. ஆனால் விவசாயிகளுமே நிர்வாகப்பட்ட ஆளுகளை பூமி என்ன விலைக்கு விற்கிது? கார் வாங்கிட்டு நல்லா கோயம்புத்தூரில் பிரியாணி கடை போட்டுருக்குன்னா எல்லா காரும் இங்கே தான் இருக்குது. ருசியாக போடுறாங்க. அதுலேயும் ஒரு ஊருக்கு இதுவார். அந்த கோல்டு மில்ஸுங்கிறது ஒரு ஊருக்கு இதுவார். அது கோல்டு மில்ஸுங்கிறது என்ன அர்த்தம்ங்கிறது சில பேர்த்துக்கு தெரியாது. தமிழ் படிகளுக்கு மறுபடியும் இங்கிலீஷ் படிகளுக்கு தெரியும், கொஞ்சம் விஞ்ஞானிகளுக்கு தெரியுது. கோல்டுங்கிறது தங்கம் தான் நம்மளுக்கு பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் வருது. கல்யாணத்துக்கும் அதே தான் கொடுக்குற சீர், அதையே சீரை கொடுத்து பெண்களை கொள்றதுக்கும் அந்த கல்யாணம் 100 பவுன் போட்டு கொள்றதுக்கும் அதுதான் வருது. ஆச்சு. பார்த்தியா, இது நடக்கிறது இப்படித்தான் நடந்துட்டுருக்கு. உனி பாரு, அது என்ன நடக்குது? 5 வருஷத்துக்கு தலைகீழ போகுது. அப்புறம் அதுக்கு ஒன்று இருக்குது. அன்னாடுமே 5 வத்து கொடுத்துட்டு 5 வத்து எச்சா கொடுத்துட்டே இருந்தாத்த அந்த அரசாங்க நிலைக்கு கொடுக்கலின்னு வச்சுக்கோ, சாப்பாடு போடலின்னு வச்சுக்கோ, இவன் இனத்தை போட்டா அப்படின்ட்டு மறுபடியும் போகு. இப்போ கொடுக்குறதில்ல. முதல்ல திமுக ஆட்சியில் பூரா சம்பாரிச்ச காசு. வணக்கம் குடிநீர் பணியாளர் சங்கம். வணக்கம்.